திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த கேசவபுரம் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து 4 நாட்களாக வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் விஷக்காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதால் அரசு இதில் கவனம் செலுத்தி தீர்வை ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை தண்ணியில கால் வைக்கிறதே அருவருப்பா இருக்குது. எல்லா விதமான கழிவு எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து இது பண்றதால என்ன நோய் வந்துருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. அது எல்லாத்தையும் விட பாம்பு எங்க நம்ம கடிச்சிருமோன்னு நம்ம தெரியாம காலை மிதிச்சிருவோமோ கடிச்சிருவோமோன்ற ஒரு பயம் வேற இருக்கு. இங்க இருக்கிறவங்க ஒரு 40 வருஷமா இதே நிலைமையில தான் இருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறவங்க சொல்லி இருக்காங்க. தண்ணி வந்து இவ்வளவு தூரம் இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இது. ஆனா கொஞ்ச நேரம் ஆக தண்ணி மேலே கொஞ்சம் நடந்து கூட போக முடியுது. போகும்போது பாம்புங்க வருது. எல்லாமே பல்ல எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது சார். பைக்ல போறோம், இந்த தண்ணி வடிஞ்சா கூட பைக்ல போறவங்க எங்க பார்த்தாலும் விழுறாங்க சார். வந்துடாதுங்க குழந்தைங்களை வச்சு ஸ்கூலுக்கு போக முடியல, வர முடியல. நைட்ல ஒரு லைட் எரிதான் வந்து பார்க்க சொல்லுங்க சார். ஒரு லைட்டு கூட எரியுது இல்லைங்க சார். தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து பாம்பா போகுது வருது. எப்படி போறது? நேத்து ஆட்டோ விழுந்தது. நேத்து லேடிஸ் நாங்க வந்து உழுந்து வாரி ஏந்து போயிடும். எப்படி போறது? பசங்க ஷூ இல்லைன்னா ஸ்கூல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ பசங்க எப்படி எழுதலாம் போக முடியும் சொல்லுங்க? ஸ்கூல்ல ஷூ இல்லைன்னா வெளியே நிக்க வைக்கிறாங்க. செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. தீபாவளி பண்டிகை கொண்டாட சென்னையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்கின்றனர். கடந்த 3 நாட்களாக ஏராளமானோர் பயணம் செய்த நிலையில் தாம்பரம் முதல் பரனூர் சுங்கச்சாவடி வரை வாகன நெரிசல் இல்லாமல் காணப்பட்டது. மேலும் சுங்கச்சாவடியிலிருந்து பேருந்து ஏறும் பயணிகளுக்காக நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத சனி பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் ஆனந்தவள்ளி அம்பாள் சிவகொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத சனி பிரதோஷ விழா நடைபெற்றது. பல்வேறு அபிஷேகங்களை தொடர்ந்து உற்சவ மூர்த்தியான நடராஜருக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சீன பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கப்பலில் வந்த கண்டெய்னர் ஒன்றை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அதில் தடை செய்யப்பட்ட சீன பட்டாசுகள் இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக 4 பேரை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அடுத்த மேட்டுப்பாளையம், சிறுமுகை ஆகிய வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள கிராமங்களில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்களுக்கு அவர்கள் ஒலிபெருக்கி மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தீபாவளி பண்டிகை இருக்கிறதுனால எல்லாருமே வெடி வெடிப்போம். நம்மளது கல்லார் கிராமம் பொறுத்தவரையும் வனப்பகுதியை ஒட்டியே இருக்குது. அதனால நீங்க அதிக சத்தத்தை எழுப்புற பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். மேலும் நீங்க அதிக சத்தத்தோட பட்டாசு வெடிக்கிறதுனால வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகள் துன்புறுத்தும் விதமா அச்சுறுத்தும் விதமா ஏற்படுத்திடும். அதனால ஊருக்குள்ள வனவிலங்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச சத்தத்தை உள்ள பட்டாசுகளை வெடிச்சு வனப்பகுதிக்கும் வனவிலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத இருக்க மாதிரி மேட்டுப்பாளையம் வனத்துறையின் சார்பாக அன்பான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறோம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தருமபுரி கடைவீதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புத்தாடை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க ஏராளமானோர் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சேலம் தருமபுரி நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன.
பொள்ளாச்சியில் ஹோட்டல் ஒன்றில் வைக்கப்பட்ட இனிப்பு வகைகள் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. தீபாவளியை ஒட்டி அந்த உணவகத்தில் பல்வேறு பட்டாசு வடிவிலான இனிப்பு வகைகள் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளன. கிஃப்ட் பாக்ஸ் போல் பேக்கிங் செய்யப்பட்டுள்ள அவற்றை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியாக அதிகரித்துள்ள நிலையில் ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணை எந்த நேரத்திலும் முழு கொள்ளளவை எட்டலாம் என்பதால் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தினருக்கு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளனர். சென்னை பூண்டி ஏரியின் நீர் திறப்பால் திருவள்ளூரில் அமைந்துள்ள தாமரைப்பாக்கம் அணைக்கட்டில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பகுதிக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். விபரீத நிகழ்வுகளை தவிர்ப்பதற்காக அங்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்தவரை தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டனர். மரக்கிளையை பிடித்தபடி நின்றிருந்த நிலையில் தீயணைப்புத்துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக அழைத்து வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வீழ்ச்சியின் ட்ரோன் வீடியோ கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அடுத்துள்ள அவலாஞ்சி மின்வாரிய குடியிருப்புக்குள் கரடி ஒன்று உலா வந்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உணவு தேடி வந்த அந்த கரடி வீடுகளின் கதவு மற்றும் ஜன்னலை தட்டியதால் பெண்கள் அச்சமடைந்தனர். ஒரு கோடியே 23 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.